இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். यीशु मसीह के पवित्र नाम से मैं आप हर एक व्यक्ति को अभिनंदन करता हूँ। இன்னைக்கு கூட நம்ம நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் தியானிக்க போறோம். आज भी हम लोग नीति वचन का 10वां अध्याय को ध्यान करने वाले हैं। அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிடலாம். इससे पहले हम छोटा सा प्रार्थना करेंगे। எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, அப்பா, அந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாக நீர் கொடுத்த ஜீவன் சுகம் பலத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படியா ஆண்டவரே இந்த கொடுத்ததான இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வசனங்களை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய வழியிலே நடத்த நீர் எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும். ஆவியானவரே, முழுவதுமாய் உம்முடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்து நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துல சாலமோன் ராஜா சொன்ன இந்த நீதிமொழிகளை நம்ம இதுல படிக்க போறோம். आज नीति वचन का 10वां अध्याय में सुलेमान ने बताए हुए कुछ नीति वचनों के बारे में पढ़ेंगे। இதுல 1ஆம் வசனத்துல போட்டிருக்கு சாலமோனின் நீதிமொழிகள் அப்படின்னு சொல்லி. तो पहला पद में ही वहां पर जिक्र किया गया है सुलेमान के नीति वचन। சாலமோன் 3000 நீதிமொழிகள் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். तो देखिएगा सुलेमान ने लगभग 3000 नीति वचन को लिखा है करके हमें पहला इतिहास का 4था अध्याय का 32वां पद में हम देख सकते हैं। இந்த 10ஆம் அதிகாரம் 1ல இருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இதுல ஞானம் உள்ளவனுக்கும் மூடனுக்கும் உள்ள வேறுபாட்டை இதுல கூறப்பட்டிருக்குது. तो पहला पद से लेकर 10वां अध्याय का 32वां पद तक जब भी हम ध्यान करते हैं यहाँ पर एक ज्ञानवान व्यक्ति को और एक मूढ़ व्यक्ति को क्या अंतर है उसके बारे में हम देख सकते हैं। அது மட்டும் இல்லாம நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வேறுபாடுகள் பற்றியும் இதுல சொல்லப்பட்டிருக்குது. उतना ही नहीं है, एक धर्मी व्यक्ति को और एक अधर्मी व्यक्ति के बीच में रहने वाले कई सारे फर्क के विषय में हम देख सकते हैं। இப்போ நம்ம ஒரு வண்டியோ ஒரு மிஷினோ நம்ம வீட்டுல உபயோகப்படுத்தும் போது நம்ம என்ன செய்வோம், அடிக்கடி அதை சர்வீஸ் பண்ணுவோம். मान के चलिएगा हमारे घर पे कोई एक वाहन है, उसको हम चलाते हैं तो हम उसको क्या करते हैं, बार बार अभी कभी कभी उसको क्या करते हैं, रिपेयर करते हैं। அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை ஞானமா செய்யணும் செய்யக்கூடாதுன்றத பத்தி வேதத்துல நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. ठीक उसी प्रकार हमें पवित्र शास्त्र में ये अच्छे से जिक्र किया गया है, हमें कौन सा काम करना चाहिए ज्ञान से और कौन सा काम नहीं करना चाहिए बोल के। வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு நிறைய இடத்துல நீதிமொழியில நம்ம வாசிக்கிறோம். बाइबल हमें बताता है बहुत सारे जगह में नीति वचन में कि यहोवा का भय मानना बुद्धि का आरंभ है बोल के। அதனால நம்ம ஆண்டவருக்கு பயப்பட்டா அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. எப்படி இந்த உலகத்துல வாழணும்ன்ற ஞானத்தோட நம்ம வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். तो देखिएगा इसलिए हम ज्ञान से अगर हम लोग चलते हैं परमेश्वर के भय से, इस संसार में कैसे हम जीना चाहिए वो ज्ञान परमेश्वर से हम प्राप्त कर सकते हैं। இது ஒரு பெரிய அதிகாரம் தான், 32 வசனம் இருக்குது. இத நம்ம பிரிக்க போறோம். இப்போ ये जो है बहुत बड़ा अध्याय है, 10वां अध्याय 32 पद इसमें है, हम इसको विभाजन करके ध्यान करने वाले हैं। இதுல 1ல இருந்து 5 வசனம் நம்ம பார்த்தோம்னா அத ஞானம் உள்ளவனுக்கும் மூடனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் அவங்க எப்படி அதெல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல நம்ம பார்க்க போறோம். 1ல இருந்து 5 வசனம் அவர்களுடைய ஞானமும் அவர்களுடைய விடாமுயற்சியும் அப்படின்னு பார்க்கணும். तो देखिएगा हम पहला पद से लेकर 5वां पद तक पढ़ते हैं। यहाँ पर एक ज्ञानवान व्यक्ति और एक मूढ़ व्यक्ति और एक धर्मी व्यक्ति और दूसरा अधर्मी व्यक्तियों के बीच में रहने वाले कई सारे कामों के बारे में, उनके सोच विचार के बारे में और उनके ज्ञान और मूर्खता के बारे में हम ध्यान करने वाले हैं। அப்புறம் 6ஆம் वचனம் 7ஆம் வசனமும் அவர்களுடைய பலன், அதனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். और 6वां पद से लेकर 7वां पद तक हम दूसरा विभाजन करेंगे। इसमें उन लोगों की काम की वजह से क्या प्रतिफल मिलने वाला है।
8ல இருந்து 14 வசனம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய நடக்கைய நம்ம பார்க்க போறோம். तो 8वां पद से लेकर 14 पद तक उन लोगों के चाल चलन के बारे में ध्यान करेंगे। அப்புறம் 15ஆம் வசனத்துல இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா அவர்களுடைய ஐஸ்வர்யம், செல்வம் அத பத்தி பார்க்க போறோம். और चौथा पद 15 से लेकर 16 पद तक उन लोगों की संपत्ति के बारे में हम देखने वाले हैं। அப்புறம் 17ஆம் வசனத்துல அவர்களுடைய ஒழுக்கத்துக்கு ஒரு பலன் என்ன அப்படின்னு சொல்லி படிக்கும். तो उसके बाद हम लोग 17 पद में अगर उनके गलतियों की वजह से उनको क्या शिक्षा मिलने वाला है। 18ல इருந்து 21 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர்களுடைய பேச்சும் அவங்களுடைய வார்த்தைகளும் எப்படி இருக்கணும்னு வாசிக்கிறோம். और उसके बाद 18 से लेकर 21वां पद तक हम उनके बातें और उनके व्यवहार के बारे में ध्यान करेंगे। அப்புறம் 22ஆம் வசனத்துல இருந்து கடைசி 32ஆம் வசனம் வரைக்கும் அவர்களுடைய முடிவை பத்தி நம்ம அந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம். और आखिरी विषय ये है कि 22वां पद से लेकर 32वां पद तक उन लोगों के अंतिम किस प्रकार से रहता है उसके बारे में ध्यान करेंगे। சாலமோன் இதை பிள்ளைகளுக்கு சொன்னாலும் இந்த வாழ்க்கை முறையை ஒவ்வொரு தனி மனிதனும் அது எந்த வயசா இருந்தா கூட பரவாயில்ல இதை கடைப்பிடித்து நம்ம நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில குடும்பங்கள்ல வெற்றியும் ஆசீர்வாதமும் உண்டாகும். देखिएगा ये सुलेमान अगर बच्चों को अगर बताया होगा, लेकिन ये जो अध्याय है सारे उम्र के लोगों के लिए बहुत जरूरत है। इसके अनुसार अगर चलते हैं, पालन करते हैं तो उनके परिवार, उनकी जिंदगी बहुत अच्छा रहेगा। 2ஆம் வசனம் பாக்குறோம், நம்ம 1ஆம் வசனமே பாக்குறோம். அதுல ஞானமுள்ள பிள்ளை என்ன பண்ணுவானா நீதியாய் வாழ்ந்து தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். देखिएगा यहाँ पर पहला पद में हमें ये बताता है बुद्धिमान पुत्र से पिता आनंदित होता है। அவன் என்ன பண்றானா நீதியின் மேல் பசிதாகமா இருந்து கர்த்தரிட்ட அவன் திருப்தி அடைகிற ஒரு மகன் தான் ஞானமுள்ள பிள்ளை. तो देखिएगा बुद्धिमान पुत्र वो होता है परमेश्वर के द्वारा वो धार्मिकता को मांगकर उसके अनुसार चलने वाला। நம்மளுக்கு தகப்பன் நம்முடைய ஆண்டவராகிய பிதா இயேசு கிறிஸ்து. हमारा जीवन में हमारा पिता कौन है? पिता परमेश्वर प्रभु यीशु मसीह है। நம்ம ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா நீதியின் மேல் பசிதாகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். अगर हम परमेश्वर खुश करना चाहिए तो हमें क्या करना पड़ेगा? धार्मिकता के लिए प्यासा होना चाहिए। மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. अगर हम मत्ती रचित सुसमाचार के 5वां अध्याय का 6वां पद को अगर हम ध्यान करते हैं, वहां पर इस प्रकार से जिक्र किया गया है धार्मिकता के कारण जो भूखा रहता है वो धन्य है और वो तृप्त पाएंगे करके जिक्र किया गया है। அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவர் மேல நம்ம தாகமா இருக்கணும், ஜெபிக்கணும், அவரை நோக்கி கூப்பிடும் போது தான் அவருக்கு சந்தோஷமா இருக்கும். तो देखिएगा हमारा जीवन में हमारा पिता यीशु मसीह को अगर खुश करना चाहिए तो हमें प्रार्थना करना चाहिए और उस वचन को पढ़ना चाहिए और परमेश्वर को हमेशा हम पुकारना चाहिए, तब भी हमारा पिता को खुश होगा। அதுலயே பாக்குறோம் மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமா இருக்கிறான். அப்போ ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத வழியில நடந்தா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லாம அவர்தான் நமக்கு தாய் தகப்பனும் அவருக்கு துக்கமா இருக்கும். तो देखिएगा परंतु मूर्ख के कारण माता उदास रहते हैं, ठीक उसी प्रकार हमारा परमेश्वर भी। அப்புறம் நம்ம 4ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். சோம்பேறி வேலை செய்ய மாட்டான், அதனால அவனுக்கு வறுமை தான் உண்டாகும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. तो देखिएगा चौथा पद में फिर से ऐसे जिक्र किया गया है जो काम में ढिलाई करता है वह निर्धनी हो जाता है, परंतु कामकाजी लोग अपने हाथों के द्वारा धनी हो जाते हैं होते हैं। நம்ம இத உலக பிரகாரமாகவும் எடுத்துக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். உலகத்திலயும் நம்ம வேலை செஞ்சாதான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். அதே போல ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்ம ஆண்டவருக்குள்ள வளரணும்னா நம்ம அதிகமா வேலை செய்யணும். வேலைன்னா ஆண்டவருடைய வேலையை நம்ம செய்யும் போது தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், எல்லா வறுமையும் போயிடும். देखिएगा यहाँ पर हम इसको एक आत्मिक रीति से भी ले सकते हैं या संसार के रीति में भी ले सकते हैं। संसार के विषय में अगर काम नहीं करते हैं तो हमें
तनख्वाह नहीं मिलता है, ठीक उस प्रकार हम परमेश्वर के सम्मुख में प्रयास नहीं करते हैं। अगर हम आलसी बन जाते हैं, हमारे आत्मिक जीवित में हम आगे नहीं बढ़ पाएंगे और परमेश्वर ने हमें और भी बहुत आशीष नहीं कर पाएंगे। அப்புறம் 5ஆம் வசனத்துல பாக்குறோம், கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லജ്ജയെ உண்டாக்குகிற மகன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஞானமுள்ள பிள்ளை என்ன பண்ணுவானா, அந்தந்த சீசனுக்கு வந்து வேலை செஞ்சு வந்து சேர்த்து வைப்பான். तो देखिएगा 5वें पद में ऐसे जिक्र किया गया है, जो बेटा धूप काल में बटोरता है वह बुद्धि से काम करने वाला है, परंतु जो बेटा कटनी के समय भारी नींद में पड़ा रहता है वह लज्जा का कारण होता है। यानी कि जो बुद्धिमान है वो समय समय के अनुसार वो सारे चीज को मेहनत करके इकट्ठा कर लेता है। ஏன்னா விதைக்கிற நேரத்துல உங்களுக்கு தெரியும், வயல்ல வந்து விதைக்கிற நேரத்துல விதைக்கணும், அப்புறம் அறுக்கிற நேரத்துல அறுக்கணும். அந்த நேரத்துல போய் நம்ம தூங்கிட்டு இருந்தோம், நம்ம வேலை செய்யாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. क्योंकि देखिए अगर बारिश के समय में अगर बीज बोएंगे नहीं है, बीज बोना पड़ता है और उसके बाद कटनी के समय में काटना पड़ता है। अगर ये दोनों छोड़कर काम धंधा छोड़ के अगर सोया रहेगा आलसी बनकर, तो वो कभी भी आगे नहीं बढ़ पाएगा, उसको परमेश्वर आशीष भी नहीं कर पाएंगे। அதுதான் நம்ம வந்து யோவான்ல கூட ஒரு வசனம் வாசிக்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் அதுல ஒரு வசனம் இருக்கு. इसलिए யோவான் सुसमाचार के 4 अध्याय में भी एक वचन हमें बताता है। 35ஆம் வசனம், அதுல அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் 4 மாதம் செல்லும், அதனால நீங்க வயல்லாம் வந்து விளைஞ்சிருக்குது, நம்ம வந்து அதை அறுக்கணும், அறுக்கிற நேரத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, சோம்பேறித்தனமா உட்கார்ந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். क्योंकि वहां पर 35वां पद में ऐसे जिक्र किया गया है, कटनी होने में अब भी 4 महीने पड़े हैं, देखो मैं तुमसे कहता हूँ अपने आंखें उठाकर खेतों पर दृष्टि डाले कि वे कटने के लिए पक चुके हैं। यानी कि हम कटनी काटने के समय आ चुका है, तो हमें कटनी काटना चाहिए। அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 3.5 வருஷம் இருந்தாலும் அவர் என்ன செஞ்சார், ஓடி ஓடி அவர் வந்து ஊழியம் செஞ்சு அநேக ஆத்துமாக்களை அவர் வந்து அழிவிலிருந்து மீட்டார். ठीक उसी प्रकार प्रभु यीशु मसीह ने जब 3.5 साल तक की वो सेवा की, उस वक्त में दौड़ दौड़ के हर जगह में वो कई सारे आत्माओं को बचाने के लिए थे। அதனால நம்ம கூட என்ன செய்யணும், இப்படி இடைவிடாமல் ஆண்டவருக்காக நம்ம வேலை செய்யும் போது கண்டிப்பா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. तो हमारे भी जीवन में भी परमेश्वर के लिए हम बिना रोके मेहनत करते हैं, तो परमेश्वर जरूर हमें आशीष करते हैं। இதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் சின்ன வயசுலயே என்ன செய்யணும், பெற்றோர் வந்து போதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து எப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலயே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம வந்து அதை அவங்களுக்கு வேதத்துல இருந்து அவங்களுக்கு போதிச்சு அவங்கள வழி நடத்தணும். तो ठीक उसी प्रकार हम हमारे बच्चों को भी यही शिक्षा देना चाहिए कि परमेश्वर के लिए मेहनत करना चाहिए, परमेश्वर के लिए काम करना चाहिए, ताकि बच्चे बढ़ते बढ़ते उस रास्ते में आ सके। அப்புறம் நம்ம சீக்கிரம் முடிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து அவர்களுடைய பலன் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய வழியில நம்ம நடக்கிறது நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை இந்த வாழ்க்கையிலும் கொண்டு வரும், நித்தியத்திலும் கொண்டு வரும். तो देखिएगा 6वां पद से लेकर 7वां पद तक उनके कामों के प्रतिफल क्या है। यानी कि अगर हम परमेश्वर के रास्ते में अगर हम लोग सही धर्मी होकर अगर चलते हैं, हमें इस युग में भी और आने वाले युग में भी बहुत ऐसे परमेश्वर आशीष करते हैं। நமக்கு நிறைய பைபிள்ல நிறைய பேர் நமக்கு பக்தர்கள், நமக்கு முன்னாடி உள்ள பக்தர்களை பத்தி நமக்கு தெரியும் பைபிள்ல. நீங்க யாக்கோபுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, அப்புறம் யோசேப்பு, போவாஸ், இவங்க வாழ்க்கையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது படிக்கும் போது நமக்கு தெரியும் அவங்க எல்லாம் இடைவிடாம என்ன செஞ்சாங்க, அந்த பலன் அவங்க கஷ்டப்பட்டாங்க, அதுக்குரிய பலனை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. हम देखिएगा बाइबल को अच्छे से जानते हैं, बहुत सारे लोग धर्मी लोगों के बारे में जानते हैं, दर से याकूब हो गया और यूसुफ हो गया, बोआज हो गया, इनको ध्यान से सुनिएगा। ये लोग बिना रोके परमेश्वर के पथ पर धर्मी बनकर जीवन बिताए, इसलिए परमेश्वर ने उनको बहुत आशीष किए। அதான் 9ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கருடைய பேரோ அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். तो इसलिए 9वां पद में हम पढ़ते हैं, जो खराई से चलता है वह निडर चलता है, परंतु जो टेढ़ी चाल चलता है उसकी चाल प्रकट हो जाती है। நம்ம இந்த உலகத்துல இருந்து போகும்போது ஒண்ணுமே கொண்டு போக மாட்டோம், ஆனா நாம் செய்த கிரியைகள், நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்த வாழ்க்கை, இதைதான் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது கொண்டு போக முடியும். देखिएगा हमारा जो जीवन किस प्रकार से है,
उसी पर निर्भर रहता है हम स्वर्ग में जाते हैं कि नहीं बोल के। அப்புறம் நம்ம பார்க்கிறோம் அவர்களுடைய அஹ், நடத்தை. और तीसरा विभाजन में उनके जो चाल चलन के बारे में 8ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். 8 से लेकर 14 पद तक हम देख सकते हैं। நீதிமான்கள் என்ன செய்வாங்களா, ஆண்டவருடைய வார்த்தைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளுவாங்க. जो धर्मी व्यक्ति है परमेश्वर की आज्ञा हो, परमेश्वर के जो विधि है उसको अपने जीवन में पालन करते हैं। உத்தமமாய் நடக்கிறவங்க பத்திரமா நடக்கிறாங்க. ஆனா கோணலான வழியில நடக்கிறவங்களோ அவங்க வந்து கோணலான வழியில நடக்கிறவங்க அவங்க வந்து சரியான பாதையில அவங்க நடக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். वो धर्मी लोग एक अच्छे रास्ते में चलते हैं, लेकिन जो टेढ़ी रास्ते में जाने वाले उनका जो चाल चलन है वो सही नहीं रहेगा, उनका रास्ता भी सही नहीं रहेगा। அதனால நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலயும் நம்ம ஒழுக்கமா இருக்கணும். ஆண்டவருடைய ஞானத்தை நம்ம அறிந்து அதுக்கேற்ற வகையில நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. तो इसलिए हम बुद्धिमानी से परमेश्वर के आज्ञा के रास्ता पर हम चलना है बोलकर यहाँ पर ये हमें बताती है। 12ஆம் வசனத்துல பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 12 पद में हम ये पढ़ते हैं, वैर से तो झगड़े उत्पन्न होते हैं परंतु प्रेम से सब अपराध नाप जाते हैं। ஏன்னா நம்ம கிட்ட அன்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மன்னிப்போம், நிறைய மன்னிச்சு நம்ம அதாவது ஞானமுள்ள வார்த்தைகளை நம்ம வாயில இருந்து புறப்படும். तो देखिएगा अगर हमारा अंदर प्यार है तो हम हर व्यक्ति को माफ करते हैं और हमारे उनको जीने के लिए एक मौका देते हैं और हमारे अंदर प्रेम बना रहेगा। நம்ம பேசும்போதே நம்முடைய வாயில இருந்து ஞானமுள்ள வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்து தான் பேசினார். அவருடைய வாயில இருந்து வந்த வார்த்தையெல்லாம் கிருபை உள்ள வார்த்தைகளா இருந்துச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில, நம்ம குடும்ப வாழ்க்கையில, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில, சபையில எல்லாமே நம்ம வந்து கிருபையுள்ள வார்த்தைகளை நம்ம பேசுவோம். நம்ம வாயில இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். देखिए हमारा मुंह से निकलने वाले बातें जो है वो अच्छी होना चाहिए। प्रभु यीशु मसीह का भी जीवन में ऐसे था। यीशु मसीह के मुंह से निकलने वाले सारे जो बात है वो कृपा से भरा हुआ था। ठीक उसी प्रकार हमारे बातें अगर सही से रहेगा तो हमारा परिवार, हमारा जीवन बहुत अच्छा रहेगा। 15ல இருந்து 16 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அந்த ஞானவான்களுடைய செல்வத்தை அவங்க எப்படி உபயோகிக்கிறாங்க, மூடர்கள் எப்படி உபயோகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள்ல பாக்குறோம். और 15 से लेकर 16 तक वो हम देखते हैं कि बुद्धिमान जो ज्ञानवान है वो अपने संपत्ति को कैसे इस्तेमाल करेगा, एक मूर्ख व्यक्ति अपने संपत्ति को कैसे इस्तेमाल करेगा उसके बारे में हम देख सकते हैं। அப்ப ஞானமுள்ள பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை பத்தி, செல்வத்தை பத்தி சொல்லி கொடுப்பாங்க. உலக ஐஸ்வர்யம் எப்படி போவோம், எப்படி இருக்கும், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது உலக ஐஸ்வர்யம் எப்படி நம்மள வழி நடத்தும், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் எப்படி நம்மள வழி நடத்தும்னு பிள்ளைகளுக்கு அத சொல்லி கொடுப்பாங்க. देखिएगा एक आत्मिक जीवित में रहने वाले जो माता पिता हैं जो अच्छे रास्ते में रहते हैं वो अपने बच्चों को बताएंगे कि संसार का आशीष कैसे रहेगा और परमेश्वर का आशीष कैसे रहेगा और ये जो हमारे पास धन संपत्ति पड़ा हुआ है उसको कैसे इस्तेमाल करना चाहिए करके उनको अच्छे से समझाएंगे। மூடர்கள் என்ன செய்யறாங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறத விட்டுட்டு தன்னுடைய பணத்து மேலயும் தன்னுடைய ஆஸ்திகள் மேலயும் அவங்க நம்பிக்கை வைப்பாங்க. அதுதான் அவங்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. लेकिन मूड लोग क्या करेंगे, वो परमेश्वर पर निर्भर नहीं रहेंगे बल्कि अपने पास रहने वाले धन संपत्ति पर ही उनको विश्वास रहेगा और उनके माता पिता भी वही उनको सिखा देते हैं। ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவனுடைய ராஜ்யத்துக்காக எப்படி, அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி அந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டவருக்காக செலவு பண்ணணும், ஆண்டவருடைய வழியில நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ठीक उसी प्रकार जो परमेश्वर के रास्ते में रहते हैं, यीशु मसीह बताता है कि आप स्वर्ग में धन इकट्ठा करो। ठीक उसी प्रकार जो बुद्धिमान है अपना पास रहने वाले धन संपत्ति को कैसे वो परमेश्वर के लिए इस्तेमाल करे और स्वर्ग में धन इकट्ठा करे, उसी के रास्ता में, उसी के सोच विचार में रहता है। அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நம்முடைய வார்த்தைகள்லயும் நம்முடைய பேச்சுலயும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி 18ஆம் வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பாக்குறோம். और 18 पद से लेकर 21 पद तक हमारे चाल चलन में, हमारे जीवन में किस प्रकार के चाल चलना चाहिए करके वहां पर एक बात
बताया गया है। பாருங்க 17ஆம் வசனம் போட்டிருக்கு, புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், தண்டனையை வெறுக்கிறவனும் மோசம் போகிறான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். तो देखिए यहाँ पर बताया गया है, जो शिक्षा पर चलता वह जीवन के मार्ग पर है, परंतु जो डांट से मुंह मोड़ता वह भटकता है। ஞானமுள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்களா, தன்னுடைய வார்த்தைய கொஞ்சமா பேசுவாங்க, என்ன பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தோட அத பேசுவாங்க. ज्ञानवान व्यक्ति लोग क्या करेंगे, वो थोड़ा से बात करेंगे, लेकिन वो जो कुछ भी बात किया है वो मैंने क्या बात किया करके वो सोचेंगे बैठ के। ஆனா துன்மார்க்கர் பேசுற வார்த்தைகள் ஞானம் இல்லாத வார்த்தையா இருக்கிறதுனால அது வந்து அவங்கள பாவத்துக்கு நேரா வழி நடத்துது. लेकिन जो कुमार्ग में चलने वाले लोग जो बात करते हैं वो ज्ञान से भरा हुआ नहीं रहेगा, वो मूर्खता की बातें निकलते हैं। அதனால நம்ம பேசுற வார்த்தைகள் வந்து மதிப்புள்ளதா இருக்கணும், உண்மை உள்ளதா இருக்கணும், மத்தவங்களுக்கு உற்சாகம் ஊட்டுகிற வார்த்தையா இருக்கணும், நல்ல ஆண்டவருடைய ஆலோசனை கொடுக்கிற வார்த்தைகளா நம்ம பேசணும். ठीक उसी प्रकार हमारे जो बातें हैं वो सच्चाई से भरा रहना चाहिए, सत्य से हम बोलना चाहिए, किसी दूसरों के लिए वो प्रोत्साहित करने वाले होना चाहिए। அதனாலதான் இந்த 20ஆம் வசனத்துல பாக்குறோம் பாருங்க, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கருடைய மனம் அற்ப விலையும் பெறாது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். इसलिए 20वां पद में हम पढ़ते हैं, धर्मी के वचन तो उत्तम चांदी है, परंतु दुष्टों का मन बहुत हल्का होता है। அதேதான் 21ஆம் வசனத்திலயும், நீதிமானுடைய உதடுகள் வந்து அநேகரை போஷிக்கும், மூடருடைய மதியினம் வந்து மாறுவார்கள். மூடருடைய வார்த்தையினால நிறைய பேர் வந்து பாவத்துக்கு நேரா போயிருவாங்க, ஆனா நீதிமானுடைய உதடுகள் வந்து அநேகருக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். तो इसलिए 21वां पद में भी जिक्र किया गया है, धर्मी के वचनों से बहुतों का पालन पोषण होता है, परंतु मूढ़ लोग निर्बुद्धि होने के कारण मर जाते हैं। அதனால ஞானமுள்ள பிள்ளைங்க வந்து நல்ல வார்த்தைகளை தான் பேசணும் அப்படின்னு இந்த வசனங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். इसलिए ज्ञानवान लोग जो है अच्छी ही बातों को बात करना चाहिए करके यहाँ से हम लोग सीख सकते हैं। கடைசியா நம்ம பாக்குறோம் அவர்களுடைய முடிவு 22ல இருந்து 32 வசனம் வரைக்கும். तो 22वां पद से लेकर 32वां पद तक हम देखेंगे कि उनका अंतिम। இதுல நம்ம என்ன பாக்குறோம், தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு, புத்தியுமனுக்கோ ஞானம் உண்டு. 23ஆம் வசனம். तो यहाँ पर 23वां पद को देखिएगा, मूर्ख को तो महापाप करना हंसी की बात जान पड़ती है, परंतु समझाने वाले समझ वाले पुरुष में बुद्धि रहती है। இதுல வந்து துன்மார்க்கர் வந்து கெட்ட சுபாவத்துல அவங்க வந்து மகிழ்வாங்கலாம், ஆனா ஞானவான்கள் வந்து நல்லா புரிஞ்சிட்டு அவங்க வந்து மன மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதுல தெரிஞ்சுக்கிறோம். यहाँ पर क्या बताता है कि जो मूर्ख लोग है, जो दुष्ट लोग है, वो बुराई में बहुत मगन रहते हैं, लेकिन ज्ञानवान लोग जो है सच्चाई में वो बहुत ही उत्साहित से भरे रहते हैं। அதனால இத முடிவு நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக போகணும். ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்துக்காக வாழ்ற மக்கள் அல்ல, பரலோகத்துக்கு போறவங்க. அதனால நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, இயேசு கிறிஸ்து வருகையை நம்ம விசுவாசிக்கிறோம், கர்த்தருக்காக நம்ம வந்து வாழணும்னு ஆசைப்படுறோம். அப்போ ஒவ்வொரு காரியத்திலயும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவருக்குரிய காரியங்களை முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். तो देखिएगा, धर्मी से जो जीने वाला जो व्यक्ति है वो परमेश्वर के लिए जीवन बिताता है और यीशु मसीह के आगमन के लिए इंतजार में रहता है, परमेश्वर के योजना को पूरा करके परमेश्वर का ही वो बाट जोते रहता है। அதனால நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நமக்கு ஆண்டவர் நீடித்த ஆயுசை கொடுப்பாரு. ஆனா துன்மார்க்கர் வந்து அவங்க கர்த்தருக்கு பயந்து நடக்காதனால அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப குறுகின வாழ்க்கையா இருக்கும், ஷார்ட்டர் லைஃப் அப்படின்னு பாக்குறோம். तो इसलिए हमारे जीवन में परमेश्वर को भय मानते हुए जीवन बिताना चाहिए, तभी परमेश्वर हमारे जीवन को आगे लेके जाएंगे। लेकिन जो मूर्ख लोग है वो अपने मनमानी के जीवन बिताते हैं, तो परमेश्वर से जरूर वो एक न एक दिन दंड पाएंगे। அவங்க மொத்தம் இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த உலகத்துல நம்ம வாழும்போது தேவ பக்தி உள்ளவர்களா, பரிசுத்த நடக்கை உள்ளவர்களா நம்ம வாழ்வோமா. तो इसलिए यहाँ से हम लोग यही सीखेंगे, जो परमेश्वर के भय भक्ति से जीने वाले परमेश्वर से डरेंगे, परमेश्वर के वचन के अनुसार हम लोग जीवन बिताएंगे। கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर इन वचनों को आशीष करे। நம்ம ஜெபம் பண்ணலாம், प्रार्थना करेंगे। எங்களை நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, அப்பா அந்த
நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துல வாசித்தது போல ஆண்டவரே, இந்த உலகத்துல நாங்க வாழ்ற நாட்கள் கொஞ்சம் தான். ஆனாலும் இந்த வாழ்க்கையில கர்த்தாவே நாங்கள் ஞானமுள்ள பிள்ளைகளைப் போல ஆண்டவரே உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாக உமக்கு சாட்சியாக வாழ கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல கர்த்தாவே நாங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாயும் பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாயும் நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக வாழ நீர் உதவி செய்யும் அப்பா. இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வசனத்தின்படி நடக்க ஆண்டவரே நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திருந்தாலும் ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்க, ஆண்டவரே மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க, பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை பேச, ஞானமாய் நடக்க நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியாக நாங்கள் உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளை கைக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா காரியங்களையும் உடைய அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வாழ ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். सब मिलके कहेंगे, ये मेरे मन यहोवा को धन्य कहे और जो कुछ मुझ में है वो उसके पवित्र नाम को धन्य कहे। ये मेरे मन यहोवा को धन्य कहे और उसके किसी उपकार को ना भूलना। आमीन। Praise the Lord. Thank you. Praise the Lord. सभी को जय मसीह की।